வெல்கம் பேக் டு நக்ஷானி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் லாலிபாப். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தண்ணியை ஃபர்ஸ்ட் அடுப்புல வச்சிட்டு ஒரு முட்டையா எடுத்து உள்ள போடணும். எல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் நான் சொல்றேன். நாங்க கஷ்டப்பட்டு முட்டையை செஞ்சா இவன் என்னமோ போய் செய்யற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம இதை மிக்ஸி ஜார்ல ரஸ்க் வந்து நம்ம உடைச்சு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி இதில் தட்டிக்கலாம். நம்ம 2-3 ட்ரிப்பாக போட்டு அரைச்சாதான் ஒழுங்காக அரையும், இல்லைன்னா ஒழுங்காகவே அரையாது. அதனால் நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். முட்டையை வேக வச்சு தண்ணியை வடித்து அதில் இருக்க ஓடெல்லாம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து காய் சீவிரத்தில் போட்டு சீவி எடுத்துக்கலாம். காய் சீவிரதை எடுத்துருக்கேன். இதில் நம்ம ஒரு முட்டையை எடுத்து இப்படி சீவினோன்னா அழகாக கேரட் மாதிரியே வந்து விழுந்துடும். முட்டையெல்லாம் துருவியாச்சு. இப்போ இதில் நம்ம பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ இதில் பொடி பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகா, பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை கையாலே நல்லா பசைஞ்சு விடலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள், கொஞ்சமாக முட்டை மசாலா, இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம ஒரு கிண்ணியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இது எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் தான் நம்ம வச்சிருக்க முட்டையை வந்து முக்கி போடணும். அதுக்காக தான் நம்ம இது ரெடி பண்ணுறோம். தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பாக இது கெட்டியாகும். அது கெட்டியாகிறது நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றணும். எங்கள் பூனைக்குட்டி வேற கத்துறதை நிறுத்தாமல் கத்திக்கிட்டே இருக்கு. சார் வந்து நல்லா உருண்டை பிடிக்கணும். வச்சிருக்க மாவை கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி ரஸ்கில் முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒன்றா எடுப்போம். ஃபர்ஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு எடுக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம நினச்சதோட பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நவ் டேஸ்டிங் டைம். எடுத்தா அப்படியே சூப்பராக இருக்குல்ல, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, செம்ம டேஸ்ட், அடிபொலியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த எக் லாலிபாப். பாய்.